வணக்கம். நம்ம TNPSC Group 2 2A Prelims 2025க்கான இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம கிராமர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கிளாஸோட கிராமர் முடிச்சிருவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம ஒகேபுலரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒகேபுலரி அகைன் இட்ஸ் வெரி ஈஸி. நமக்கு அதில் வந்து நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கும். பிகாஸ் இப்போ கிராமர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பட் ஒகேபுலரின்றது நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். கொஞ்சம் மீனிங் ஜஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ஒரு 1 மந்த் நீங்கள் போட்டிங்கன்னா அது போதும். அது உங்களுக்கு போதும். உங்களால் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே நம்ம இந்த கடைசியான இந்த பங்க்சுவேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பங்க்சுவேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கரெக்ட். ஸோ ரூல்ஸ் பார்த்ததுக்கப்புறமா நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்தோம். ஸோ எங்கே நீங்கள் வந்து கமா யூஸ் பண்ணோம், எங்கே வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த இதில் நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைசஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ ஃபுல் ஸ்டாப்ஸ் நமக்கு தெரியும், எப்போவுமே வந்து எண்டில் வரும், அது நமக்கு தெரியும். பட் அது இல்லாமல் நிறைய இடத்துல கூட நமக்கு ஃபுல் ஸ்டாப்ஸ் வந்து நடுவுலலாம் வரும். கரெக்ட், நடுவுலலாம் வரும். கரெக்ட். ஸோ அது எங்கெங்கன்றது உங்களுக்கு தெரியணும். எங்கே? ஸோ எங்கேன்னா அப்ரிவேஷன்ஸ் பக்கத்தில் வரும். இப்போ டாக்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து இப்போ டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது டிஆர் நம்ம போடுவோம், எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வரும். இல்லை டாக்டர் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ரொஃபஷன்ஸை நீங்கள் வந்து ஷார்ட்டாக நீங்கள் கூப்பிட போகிறீங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து இப்போ லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா நீங்கள் ப்ராஃப்னு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டாட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அது டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட அந்த வந்து நீங்கள் எப்படி சுருக்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரா, இல்லை ஃபஸ்ட்டு 2 லெட்டரா, ஃபஸ்ட் 3 லெட்டரா, அதை நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டாட் நீங்கள் போட்டுருவீங்க. கரெக்ட். ஓகே, ஸோ ஃபார் எனி அப்ரிவேஷன்ஸ் நீங்கள் வந்து எல்லா அப்ரிவேஷன்ஸ்க்கும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. கரெக்டாக. ஸோ சில அப்ரிவேஷன்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் வந்து யூஎன்ஓ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தட் இஸ் அகேன் இட்ஸ் அ ஷார்ட் ஃபார்ம். கரெக்ட், இட்ஸ் அன் அப்ரிவேஷன். ஸோ யூஎன்ஓ பக்கத்தில் நீங்கள் டாட்டா போடுவீங்க? இல்லை, போடக்கூடாது. ஸோ எல்லா அப்ரிவேஷன்ஸ் பக்கத்தில் போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வந்து போடணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கும். அங்கே தான் நீங்கள் போட முடியும். இப்போ டாக்டர்னா டாக்டர் பக்கத்தில் நீங்கள் போடணும். அது போடாமல் நீங்கள் விட்டால் அது வந்து தப்பு. ஓகே, ஸோ டாக்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னா நீங்கள் வந்து போடணும். இப்போ ப்ரொஃபஸர் ராஜேஷ், ப்ரொஃபஸர் ரமேஷ், டாக்டர் ஹரிஷ், இந்த மாதிரி டாக்டர் வந்து என்ன சொல்கிறது அருண் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் டிஆர் பக்கத்தில் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா தட் இஸ் ராங். ஸோ அங்கே இருக்கும் போது நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் டாக்டர் போட்டுட்டு அருண் முன்னாடி நீங்கள் வந்து அந்த டாட் வச்சு தான் ஆகணும். ஓகே, ஸோ அங்கே இருக்கும்போது டாக்டர் கமல் அப்படின்னா நீங்கள் இது வச்சு தான் ஆகணும். ப்ரொஃபஸர் ஹரிஷ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டாட் வச்சு தான் ஆகணும். ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெசிக்னேஷன் இல்லாட்டி இது ஒரு டைட்டில். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இந்த ஒரு டாட் வச்சு தான் ஆகணும். டாட் வைக்காமல் விட்டால் அது வந்து தப்பு. ஓகே, ஸோ இப்போ அரைவல் எட்ஸெட்ரா, அரைவல்லாம் நம்ம மோஸ்ட்லி நம்ம போடுறதில்ல. நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டோட அவங்களோட இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அதில் மேபி இருக்கலாம். பட் ஜென்ரலி நம்ம வந்து அப்படியே தான் போடுறோம். பட் எட்ஸெட்ரா டாக்டர் ப்ரொஃபஸர்லாம் நம்ம பார்த்தது தான். கரெக்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் மார்க்ஸ். நம்ம கொஸ்டின் மார்க்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இவங்களாம் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாம் வருவாங்க. வை டு தே மேக் ஸோ மெனி மிஸ்டேக்ஸ்? ஸோ ஆர் யூ ஹாரிஸ் கசின்? எஸ், தட்ஸ் ரைட். ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து எண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸில் நமக்கு வந்து கொஸ்டின் மார்க்ஸ் வரும். ஓகே, அண்ட் வி யூஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் எப்போ டு இண்டிகேட் அன் எக்ஸ்க்ளமேட்டிவ் கிளாஸ் ஆர் அன் எக்ஸ்பிரஷன் இன் அன் இன்ஃபார்மல் ரைட்டிங். நமக்கு தெரியும் பாசிட்டிவ் அண்ட் அந்த ஃபார்மல் ரைட்டிங்ஸை நமக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸில் நம்ம போட மாட்டோம். இன்ஃபார்மல் சென்டென்ஸில் தான் நம்ம போடுவோம். கரெக்ட். So when we want to emphasize something in an informal writing, we use this. Okay, so listen, oh no, wow, amazing, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம அங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் நம்ம போடுறோம். கரெக்ட். ஸோ ப்ளீஸ் ஒன் ஆஸ்க் மீ டு ஃபோன் her, she'll talk for hours. ஸோ அங்கே வந்து நீங்கள் கமா நீங்கள் ஃபுல் ஸ்டாப் கூட போடலாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக நீங்கள் சொல்லும் போது அங்கே நீங்கள் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் போடலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து ஒரு 10 எக்ஸ்க்ளமேஷன் போட்டால் கூட அதில் ஒன்றுமே தப்பு இல்லை. நீங்கள் you're just exclaiming, அவ்வளோதான். It just talks about the degree of your excitement or your sadness, whatever. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் கமா. ஸோ நம்ம கமா ஆல்ரெடி பார்த்தோம். லிஸ்ட்லலாம் நம்ம பார்ப்போம். ஸோ லிஸ்ட் இல்லாட்டி இல்லை நீங்கள் 2 பேர் தனியாக செப்பரேட் பண்ணுறீங்க அப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செப்பரேட் a list of words. ஸோ இப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள். இட்ஸ் important to write in clear, simple
accurate words. Okay, so அந்த வேர்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும், 3 adjective கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 adjectiveயும் நீங்கள் பிரிக்கும் போது அவங்க பக்கத்தில் நீங்கள் கமா போட்டு தான் ஆகணும். புரிஞ்சுதா? ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கமா வரும், நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை நீங்கள் வந்து பிரிக்கும் போது, ஓகே, ஒரு லிஸ்ட்டை நீங்கள் பிரிக்கும் போது, ஓகே. ஸோ they were more friendly, more talkative, more open than the last time we met them. ஸோ ஒரே ஆள் பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கோ அது எல்லாமே அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ். ஸோ எல்லா ஆட்ரிபியூட்ஸ் நடுவில் அவங்களுக்கு வந்து ஒரு கமா வந்து ஆகணும். ஓகே, ஸோ we do not normally use a comma before and at the end of the list of the single words. அதாவது ஸோ they travel through சென்னை, மைசூர், கோயம்புத்தூர் அப்படியே தான் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சென்னைக்கு முன்னாடியே கமா வரும் கிடையாது. கரெக்ட். கடைசியில் நீங்கள் பேசும்போது நீங்கள் ஆண்டுன்னு ஒரு வார்த்தை நீங்கள் போடும்போது அங்கே கமா வருமா? வராது. அண்ட் பெங்களூர் அப்படின்னும் பெங்களூர் பக்கத்தில் கமா வருமா? இல்லை. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வராது, லாஸ்ட்லேயும் வராது, நடுவில் மட்டும்தான் வந்து நமக்கு கமாஸ் வரும். ஓகே, இதுதானே ரூல், இதுதானே லாஜிக். ஓகே, ஸோ தே ட்ராவல் த்ரூ பல்கேரியா, ஸ்லோவாக்கியா, செக் ரிபப்ளிக் அண்ட் போலண்ட். ஸோ நடுவில் இருக்க 3 பேருக்கு நடுவில் தான் இது வரும். அண்ட் வந்துச்சுன்னா அங்கேயே கமா வராது, அதோடவே அது கமாவோட வேலை முடிஞ்சு போயிடும். Okay, so American English don't use a comma and list before and. Okay, so அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்களாம். ஸோ எப்படி பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த and இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் டஸ் யூஸ் அ கமா. ஸோ மீனிங் அண்டுக்கு முன்னாடி நம்ம எப்போவா கமா போட்டிருக்கோமா, நம்ம வந்து மேஜர்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இந்த ரிட்டர்னில் அது எல்லாமே. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டுக்கு முன்னாடியுமே அவங்க கமா போடுறாங்களாம். ஸோ அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த சென்டென்ஸில் ஸ்பாட் த எரர்னு கேட்டால் நம்ம வந்து அந்த எரர்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணல, நம்ம என்ன அமெரிக்காவா? இல்லை. ஸோ நமக்கு அது வந்து தப்பு தான். உங்களுக்கு ஸ்பாட் த எரர்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் அங்கே வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக இது ஒரு ரூலாகவே கொடுத்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆல்சோ டசன்ட் மேட்டர் அப்படின்லாம் அவங்களே அந்த ரூல் தான் கொடுத்துட்டாங்கன்னா அப்போது யூ கேன் டேக் அ கால். ஓகே, ஸோ we took bread, cheese and fruit with us அப்படின்னும் போது அங்கே ஆண்டுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து கமா போடுறாங்க, அது அவங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தே டூ யூஸ் அ கமா இன் லிஸ்ட் பிஃபோர் அண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி யூஸ் கமாஸ் டு செப்பரேட் வேர்ட்ஸ் or phrases that mark where the voice would pause slightly. Correct? I can't tell you now, however all will be revealed tomorrow at midday. So meaning what, நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது எங்கே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அங்கே கமா வரும் நான் சொன்னேன். கரெக்டாக? பாஸ் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கமா நீங்கள் போடலாம். வேறு யாரையா போட முடியுமா? நீங்கள் ஃபுல் ஸ்டாப் போட முடியுமா? முடியாது. கோலன் போட முடியுமா? முடியாது. செமிகோலன் போட முடியுமா? முடியாது. ஹைஃபன் போட முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. அந்த பாஸை நீங்கள் எப்படி காமிப்பீங்க உங்கள் சென்டென்ஸில்? வார்த்தையில் பாஸ் பண்ணிட்டீங்க, சென்டென்ஸில் எப்படி காமிப்பீங்க? நீங்கள் காமிக்கலன்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே மொத்தமாக படிச்சுட்டாங்கன்னா தேர் இஸ் நோ பாயிண்ட் இல்லை. கரெக்ட். ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நீங்கள் அந்த பாஸை காட்டணும்னா அங்கே நீங்கள் உங்களுக்கு கமா போட்டு தான் ஆகணும். சரியா? ஸோ ஐ கான் டெல் யூ நவ், ஹவெவர் ஆல் வில் பி ரிவீல் டுமாரோ. ஸோ அந்த ஹவெவர் பக்கத்தில் ஒரு பாஸ் இருக்குது, அதனால அங்கே ஒரு கமா இருக்குது. ஓகே, ஸோ we had in fact lost all of our money அப்படின்னும் போது ஸோ we had in factன்றது ஒரே ஃப்ரேஸா இல்லை, we had lost all of our money. இதுதான் வந்து சென்டென்ஸ். நடுவில் வந்து ஒரு இன்ஃபேக்ட்னு ஒரு இது இருக்குது, ஒரு பாஸ் மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் அ ஃப்ரேசல் வேர்ப். கரெக்ட்? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி நீங்கள் நடுவில் பேச போகிறீங்க, அவங்கள நீங்கள் முன்னாடியும் போட்டிருக்கலாம், கடைசியாகவும் போட்டிருக்கலாம். பட் நடுவில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்கள நீங்கள் பிரிக்க போகிறீங்க. பிகாஸ் அவங்க அதுக்கு சம்மந்தமே இல்லையே. we had lost our money இதுதான் சென்டென்ஸ். ஆனால் நீங்கள் நடுவில் ஒரு ஃப்ரேசல் வேர்பை கொண்டு வரீங்க. ஸோ தட் நீங்கள் அவங்கள ஹைலைட் பண்ண விரும்புகிறீங்க, நாங்கள் வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்றத. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது என்ன தொலைச்சிட்டோம்? மொத்தமாக தொலைச்சிட்டோம். we had lost our moneyனா ஓகே, we had in fact lost all of our moneyனா மொத்தமாக போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அதிகமாக எம்ஃபசிஸ் தர்றீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள நீங்கள் பிரித்து காட்டுறீங்க. ஸோ இன்ஃபேக்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் கம்மா போடுறீங்க. இன்ஃபேக்ட் we had lost all of our moneyனா அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ஃபேக்ட் பக்கத்தில் மட்டும்தான் ஒரு கம்மா போட போகிறீங்க. பட் இது நடுவில் வரதுனால இது முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் கம்மா போடுறீங்க. ஓகே,
Got it? Yeah? Yep. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாஸ் வருது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த கமா வைக்கணுமோ இல்லை நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமோன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இவங்க 2 பேரையும் தான் நம்ம மேஜர்லி வைக்க போகிறோம். ஸோ இவங்க 2 பேரையும் உங்களுக்கு புரிஞ்சுட்டாலே போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஜேம்ஸ் our guide will accompany you on the boat across the island. ஓகே, ஸோ இங்கே வந்து ஜேம்ஸ் our guide இவங்கள பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. ஸோ ஜேம்ஸ் will accompany you on the boat across to island வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெறும் ஜேம்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்கன்னா நடுவில் எங்கேயுமே கமா வராது. அக்ராஸ், ஆன் த போட் இங்கெல்லாம் வந்து கமா வரவே வராது. அங்கெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஓகே, பட் இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜேம்ஸ் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் ஜேம்ஸ் பற்றி ஒரு 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறீங்க. ஏன் போடுறீங்க? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ ஜேம்ஸ்ன்றது சும்மா உங்க கூட வந்தவர் இல்லை, அவர் வேற ஒரு ஆள். ஹீ இஸ் த கைட். ஸோ யூ ஆர் ரெஃபரிங் டு ஹிம் அப்படின்னும் போது அவரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அங்கே நீங்கள் ஒரு கமா போடுறீங்க. நீங்கள் ப்ராக்கெட்லலாம் போடல. ப்ராக்கெட்டில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அங்கே வந்து யூஸ் த அப்ராப்ரியேட் மார்க்ஸ்ன்றதை நீங்கள் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் போடணும். ஓகே, ஸோ அங்கே இருக்கும் போது ஸோ ஜேம்ஸ் our guide ஸோ will accompany you. ஸோ our guide ஜேம்ஸ்னா our guide ஜேம்ஸோட நீங்கள் அப்படியே கமா போட்டு போயிடலாம். பட் நடுவில் இந்த our guide வருன்றதுனால முன்னாடி பின்னாடி நீங்கள் கமா போட்டுட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ ஜேம்ஸ் our guide will accompany you. ஏன் நீங்கள் our guide பக்கத்தில் நீங்கள் அப்படியே கமா போடக்கூடாது? ஐ மீன் போடாமல் நீங்கள் போட்டால் அதுக்கு தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தப்பு. பிகாஸ் ஜேம்ஸ் our guide will accompany youனா it is not making sense இல்லை. ஸோ ஜேம்ஸ் our guide will accompany youனா ஜேம்ஸ் our guide will accompany you because our guide will accompany you இல்லை, ஜேம்ஸ் தான் will accompany you. அந்த our guideன்றது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங் எல்ஸ் தட் டஸ் நாட் பிலாங் டு த சென்டென்ஸ். உங்களோட சென்டென்ஸ் ஜேம்ஸ் will accompany you மட்டும்தான். இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வரதுனால நீங்கள் அதை அவங்கள சைடில் வந்து ஒரு கமா போட்டு அவங்கள நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறீங்க. ஓகே, காட் இட்? யா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ரிலேட்டிவ் கிளாஸஸ். ஸோ ரிலேட்டிவ் கிளாஸஸில் அவங்கள நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ வி யூஸ் காமாஸ் டு மார்க் நான் டிஃபைனிங் கிளாஸஸ். ஸோ சச் கிளாஸஸ் நார்மலி ஆட் எக்ஸ்ட்ரா நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன் ஆர் த நவுன் ஃப்ரேஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ இந்த ஆர் கைட் இந்த எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன், கோட் நம்பர், ரோட் நம்பர், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தட் டஸ் நாட் பிலாங் டு த சென்டென்ஸ் இல்லை. ஸோ அவங்க தனின்றதுனால அவங்க தனின்றதை நீங்கள் எப்படி ஓரலாக நீங்கள் சொல்லலாம். பட் சென்டென்ஸை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒரு கமா போட்டு அவங்கள தள்ளி வச்சுருவீங்க. ஓகே, ஸோ த ஆம்புலன்ஸ் which arrived after just 5 minutes took 3 people to the hospital immediately. ஸோ இப்போ இங்கே கமாவே இல்லை அப்படின்னா இது ஒரு மொட்டையாக அப்படியே ஒரு பிளெயின் சென்டென்ஸாக இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? முதல்ல நீங்கள் அதை படிக்கணும். அது படிச்சுட்டு யார் சென்டென்ஸு இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க, ஆம்புலன்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஆம்புலன்ஸ் என்ன வேலை பண்ணுது? took 3 people to the hospital. இதுதான் அதோட வேலை. அது லேட்டாக வந்துச்சா சீக்கிரம் வந்துச்சா இப்போ யாராவது கேட்டாங்களா? இல்லை. தட் இஸ் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க முன்னாடி பின்னாடி ஒரு ப்ராக்கெட் போட்டுரும். ஐ மீன் ஒரு கமா நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஸோ த ஆம்புலன்ஸ் which arrived after just 5 minutes took 3 people to the hospital immediately. ஸோ the ambulance took 3 people to the hospital immediately தான் உங்களோட சென்டென்ஸ். ஸோ நீங்கள் அதை அப்படியே தான் வச்சுக்க போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பக்கம் மட்டும் நீங்கள் ஒரு கமா போட்டு அவங்கள நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்ட போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹாங்காங் where the first ASEAN meeting was held is a very different city now. ஓகே, ஸோ நீங்கள் ஹாங்காங் பற்றி பேசுகிறீங்க. It is a very different city now. அவ்வளோதான். ஹாங்காங் இஸ் அ டிஃப்ரெண்ட் சிட்டி now. அவ்வளோதான் உங்கள் சென்டென்ஸ். ஓகே, பட் அது நடுவில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேர் த ஃபர்ஸ்ட் ஆசியான் மீட்டிங் வாஸ் ஹெல்ட். இப்போ யாராவது அதை கேட்டோமா? எங்கே நடந்தால் என்ன? அதுதானே இப்போது. ஸோ அது இருக்கும்போது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது உங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஐ மீன் ஹாங்காங் இஸ் அ டிஃப்ரெண்ட் சிட்டி நவ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். பட் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க, ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் தராங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழ்நாடு இஸ் அ குட் சிட்டினா தமிழ்நாடு விச் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸோ மெனி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் இன் த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்னும் போது அப்போ என்ன சொல்கிறாங்க? ஸோ தமிழ்நாடு பற்றி அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தராங்க. தட் இஸ் ஃபேக்ட்ஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எதுனா தராங்கன்னா அவங்களுக்கு அப்படியே முன்னாடி பின்னாடி நீங்கள் ஒரு கம்மா போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க.
Okay, yeah. So next, so இதுவே வந்து non-finite clauses the storm lasting as it did for several days caused serious damage to the villages near the coast. Again same the storm cause serious damages to the coast. இவ்வளவுதான் sentence. நடுவுல கொடுத்திருக்க information extra information, so lasting it for several days. அங்க நீங்க commas நீங்க யூஸ் பண்ண போறீங்க. Okay, இந்த rule clear-ஆ? Yeah. So next rule பாருங்க, we don't use commas to mark defining clauses. So என்னன்னா யார் non-finite clauses, யார் non-defining clauses அது உங்களுக்கு தெரியணும். Non-defining clausesனா அவங்க extra information, அவங்கள பத்தி நமக்கு அந்த சென்டென்ஸ் தேவை இல்லை. பட் டிஃபைனிங் கிளாஸஸ்னா அவங்க தான் அதை பற்றியே சொல்ல போகிறாங்க. ஸோ பார்சிலோனா வாஸ் அ ஸ்பானிஷ் சிட்டி தட் வாஸ் செலக்டட் ஃபார் த ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்சிலோனா த ஸ்பானிஷ் சிட்டி தட் வாஸ் செலக்டட் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ அவங்க வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. பார்சிலோனா வாஸ் த ஸ்பானிஷ் சிட்டி தட் வாஸ் செலக்டட் ஃபார் த ஒலிம்பிக் கேம்ஸ்னும் போது ஸோ அங்கே வந்து வாஸ்ன்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ இவனே வாஸ்ன்னு கொடுத்துட்டதுனால நம்ம அங்கே வந்து கம்மா போடக்கூடாது. ஸோ முன்னாடி கொஷனில் வாஸ் இல்லைன்றதுனால நம்ம அங்கே கம்மா போட்டோம். புரிஞ்சுதா? ஸோ அங்கே வந்து அவங்க பிரிக்கலை, அதனால நம்ம பிரித்து வச்சோம். இங்கே வந்து அவங்களே பிரித்து வச்சுட்டாங்க. வாஸ் த ஸ்பானிஷ் சிட்டி, வாஸ் த ஸ்பானிஷ் சிட்டி அப்படின்னு அவனே சொல்லிட்டாங்க. இவங்க தான் அந்த ஸ்பானிஷ் சிட்டியில் நிறைய சிட்டிஸ் இருக்குது, அதில் இவங்க மட்டும்தான் அதுக்கு சூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா ஸோ அவனே வந்து டிஃபைன் பண்ணிட்டான் இவங்க இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்லை, அதுதான் இன்ஃபர்மேஷனே, அதுதான் வந்து அந்த கண்டென்ட்டே. ஸோ அதுதான் அந்த சப்ஜெக்டோட மேட்டரு. ஸோ அந்த மேட்டரை நீங்கள் வந்து தனியாக பிரிக்கவே கூடாது இல்லை, தட் இஸ் நாட் எக்ஸ்ட்ரா இல்லை, தட் இஸ் த மேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே கொமா வராது. ஸோ வாஸ் வந்துச்சுன்னா கமா வராது. சிம்பிள் ரூல், அவ்வளோதான். ஓகே, ஸோ பார்சிலோனா வாஸ் அ ஸ்பானிஷ் சிட்டி தட் வாஸ் செலக்டட் ஃபார் த ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ பார்சிலோனா அங்கே வாஸ் இல்லைன்னா த ஸ்பானிஷ் சிட்டி தட் வாஸ் செலக்டட் ஃபார் த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படி நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பீச் ஃபார்ம்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஏன் இங்கே காமர்ஸ் பற்றி இவ்வளோ கொடுக்குறேன்னா பிகாஸ் காமர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற மார்க்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லையே, கரெக்ட்? ஸோ காமர்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சிப்போம் காமர்ஸ், பட் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய சென்டென்சஸ்லேயே இப்போ ஒரு 10 இந்த நம்மளோட இங்கிலீஷ் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸே நம்ம பார்க்கலாம். இந்த ஒர்க்கிங் எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேசேஜில் ஜஸ்ட் பங்க்சுவேட்னு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட ஸோ அங்கெல்லாம் ஜஸ்ட் பங்க்சுவேட்னு ஒரு பிளண்ட்டான ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 10 கொஷின்ஸில் எல்லாராலையுமே 10 on 10 ஈஸியாக அச்சீவ் பண்ணவே முடியாது. வித் ரெகுலர் ப்ராக்டிஸ் மேபி ஆர் வித் அட்மோஸ்ட் நாலேஜ் எஸ் யூ கேன், பட் நார்மலாக ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ணுறோம். நமக்கு தெரியும், நமக்கு இங்கிலீஷ் சூப்பராக தெரியும், நம்மெல்லாம் சூப்பராக தெரியும் அப்படின்னு நினைப்போம். பட் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 or 2 நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வந்து அதோட நான் பங்க்சுவேட்டட் ஒரு பேசேஜ் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ நமக்கு வந்து தெரியல நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. வி ப்ரிசியூம் தட் எவ்ரி திங் இஸ் ரைட், பட் அங்கே பார்த்தா தான் நமக்கு தெரியுங்கன்னா கம்மா இங்கே நம்ம நினைப்போம் அங்கே கம்மாவே வராது, பட் ஆக்சுவலாக அங்கே ஒரு கம்மா வரும். அப்படின்னு வரும்போது நம்ம அடுத்தடுத்துல எல்லா இடத்துலையும் கம்மா போடுவோம், அங்கே கம்மாவே தேவையில்லை, எதுக்கு போடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஸோ நமக்கு தெரியணும், வித் ஓவர் ப்ராக்டிஸ் தான் நமக்கு இது வரும். ஓகே, ஸோ அதனால தான் நான் கமாஸ்கிங்க இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நான் தரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீச் ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், தே ஆர் கோயிங் டு த பார்ட்டி ஆண்ட் தே. ஸோ நம்ம கொஷின் டேக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த கொஷின் டேக்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சோடனே அங்கே ஒரு கமா வந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆண்ட் தே, ஷுடன் தே, ஓன்ட் தே அது எல்லாமே நமக்கு வரப்போகுது. கரெக்ட்? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கமா போட போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட டேகை நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஸோ நான் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நோ தேங்க்யூ, ஐ ஹவ் ஆல்ரெடி ஈட்டன் டூ மச். ஸோ நோ தேங்க்யூன்றது அது ஒரே வேர்டா? இல்லை, நோ வேறு, தேங்க்யூ வேறு. இல்லை வேண்டாம், தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது யூ டென் டு பாஸ், கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நோ இஸ் அ சென்டென்ஸ், ஐ மீன் இட்ஸ் சென்டென்ஸ், ஆக்சுவலி இட்ஸ் அ சென்டென்ஸ். ஸோ அங்கே நீங்கள் தேங்க்யூன்றதும் இட்ஸ் அ சென்டென்ஸ், கரெக்ட்? ஸோ அது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒன்றா சொல்லும் போது ஸோ வென் யூ பிரேக் இட் யூ புட் அ காமா பிட்வீன் இட். ஓகே, ஸோ நோ தேங்க்யூ நீங்கள் சொல்லிட்டு ஐ ஹவ் ஆல்ரெடி ஈட்டன் டூ மச் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வி ஆல்சோ யூஸ்வலி செப்பரேட் vocatives, discourse markers and interjunctions with commas. ஸோ அதாவது என்னென்னா நீங்கள் வந்து எதாவது ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்க்ளமேஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அங்கே எல்லாமே நீங்கள் வந்து கமாஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓப்பன் த டோர் ஃபார் தெம், கேலே கேன் யூ அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓப்பன் த டோர், கேலே கேன் யூ அப்படின்னு சொல்லும் போது அங்கே நடுவில் கேப்பே இல்லை, பிரேக்கே இல்லைன்னா என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, அதில் ஒரு பாஸே இல்லையே, அது கரெக்டா? இல்லை ஓப்பன் த டோர் கேன் யூ அப்படின்னு சொன்னால் இஸ் தட் ரைட்? நோ, ஓப்பன் த டோர் கம்மா நீங்கள் வந்து யாரை சொல்கிறீங்க, அந்த பர்சன்,
அது கம்மா, அதுக்கப்புறம் கேன் யூ, தட் இஸ் அ கொஷின் டேக். ஓகே, won't you, can't you, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அது பண்ணும்போது கேன் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, ஸோ that is another question tag. So there are 3 parts in that one particular sentence. அந்த 3 பார்ட்ஸுமே நீங்கள் பிரிக்கிறதுக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அங்கே அந்த செப்பரேட்டர், தட் இஸ் த கம்மா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அகெயின் இட்ஸ் அ டாட். ஓகே, யூ ஜஸ்ட் ended, it's a sentence. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், well what do you think we should do about it அப்படின்னா, well is a pause. Correct. Well, what do we do that? So it is not a full stop. அங்கே நீங்கள் full stop வைக்கக்கூடாது. But it's just again ஒரு break மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. It's a discourse marker. Discourseனால் நீங்கள் பேசும்போது it just says that you're just talking and you're talking at a pace. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே யூ நீட் டு மேக் அ பாஸ். அந்த பாஸை நீங்கள் பேசும்போது நீங்கள் பாஸ் கேப் விடலாம். பட் சென்டென்ஸில் எழுதும்போது நீங்கள் கேப் விடுறீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? 2 ஃபிங்கர் விடுவீங்களா? இல்லை. ஸோ 2 ஃபிங்கர் கேப்லாம் நீங்கள் அங்கே விட முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கமா போடுறீங்க. கமா மீனிங் இட் இஸ் அ பாஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ பாஸ். ஸோ வெல் what do you think we should do about it? So well அப்படின் போது it's a pause. It's a 2 finger gap pause. So அப்படி இருக்கும்போது you should leave a pause in a conversation. அந்த pause in a conversation நீங்கள் இங்கே எப்படி கொண்டு வருவீங்கன்னா ஒரு comma மூலியமா நீங்கள் கொண்டு வருவீங்க. ஓகே, wow, that sounds really exciting. Again, that is a pause. ஸோ நீங்கள் வாவ்ன்றது நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் எல்லாருமே நம்ம என்ன பார்த்தோம், இவங்கெல்லாம் இன்டர்ஜெக்ஷன்ஸ்னு இவங்களுக்கு பேர் இருக்குது. கரெக்டாக, அமேசிங், ஓ வாவ், இந்த மாதிரி அப்புறம் நிறைய வார்த்தை இருக்குல்ல, பிராவோ, எலாஸ், அவங்கெல்லாம். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸோ இன்டர்ஜெக்ஷன்ஸ் பக்கத்துலேயுமே வந்து நமக்கு கம்மா வரணும். தட் இஸ் த ரூல். வாவ், தட் லுக்ஸ் அமேசிங்னு அங்கே கம்மாவும் இல்லை, ப்ராக்கெட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா that is not right. And the sentence is not right. Okay, yeah. So next நமக்கு என்ன ரூல் இருக்குது, we use commas to show that direct speech is following or has just occurred. நம்ம சொன்னல direct speech நீங்கள் அப்படியே கோட் பண்ணும்போது கமா போட்டுட்டு தான் நீங்கள் கொட்டேஷன் போட்டுட்டு நீங்கள் அப்படியே இங்கே கொண்டு வருவீங்க. கரெக்டாக? ஸோ he said in his opening speech, now is the time to plan for the future. ஓகே, ஸோ நீங்கள் direct speech அப்படியே கொண்டு வரும்போது நீங்கள் 10 seconds எதுவுமே மாற்றக்கூடாது, அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்க. ஸோ கமா போடுவீங்க, அப்புறம் கொட்டேஷன் போடுவீங்க, அப்புறம் அந்த டயலாகை அப்படியே தூக்கி இங்கே போடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ he said in his opening speech, now is the time for him to plan for the future. ஸோ அதை நீங்கள் அப்படியே கொட்டேஷன்ஸில் பண்ணுறீங்க. And when the direct speech is first, we use a comma before the closing of the quotation marks. Meaning, we don't want to go on a holiday to the same place every year. He said impatiently. Very, very important இது. நம்ம வந்து முன்னாடி பார்க்கும்போது கமா வந்து அப்புறமா வரும். கரெக்ட்? ஸோ இப்போ வந்து அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து he saidன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கொட்டேஷன் பண்ணுறீங்க. ஓகே, கொட்டேஷன் பண்ணும்போது கொட்டேஷன் அப்படியே உள்ளே வந்துடும். அந்த செட்க்கு அப்புறம் செட்டோ, டோல்டோ, ஆர்டர்டோ, ரெக்வெஸ்டடோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இந்த கமா வரும். கரெக்டாக? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து வெறும் இது இருக்குது, செகண்ட் பார்ட் தான் உங்கள் வந்து கோட் இருக்குன்னா அந்த கோட் வந்து அப்படியே வரும், அதுக்கு முன்னாடி தான் வந்து கமா வரும். பட் இதுவே வந்து கோட்டே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்குது, செகண்ட் பார்ட்டில் இருந்துச்சுன்னா ரூல் சிம்பிள். கரெக்டாக? பட் இதுவே கோட்டே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்குன்னா அப்போது உங்களுக்கு என்ன வரும்னா கொட்டேஷன் உள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த கமா வந்துடும், கொட்டேஷனுக்கு அப்புறம் அந்த கமா வராது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். இதெல்லாம் நம்ம வந்து படிக்கலை, இதெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தெரியாதுல்ல, ரெண்டும் ஒன்று தானேங்க, கமா உள்ளே போட்டால் என்ன, வெளியே போட்டால் என்ன, அப்படி தான் நம்ம நினைப்போம். கரெக்டாக? பட் அப்படி இல்லை, நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை. கரெக்டாக? நமக்கு தெரியாது, அது நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதுதான் ரூல். ஸோ நம்ம இது உள்ளே தான் போடணும், வெளியே போடக்கூடாது, போட்டால் அது தப்பு. ஓகே, யா. ஸோ நம்ம வந்து எப்படியோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கமாஸ் முடிச்சிட்டோம். ஸோ கமாஸில் வந்து நமக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு அதெல்லாம் ஓவர் ப்ராக்டிஸ் நமக்கு அது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம் கோலன் அண்ட் செமிகோலன். ஸோ நம்ம பார்த்தோம் கோலன் வந்து லிஸ்ட்டில் வரும். ஓகே, கோலன்ஸ் வந்து லிஸ்ட்டில் வரும் அண்ட் செமிகோலன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸை நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா அப்போ அங்கே வரும். கரெக்டாக? ஸோ கோலன்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ there are 3 main reasons for the success of the government. என்ன 3 reasons? அது ஒரு லிஸ்ட்டு, என்னென்னலாம் சொல்ல போகிறீங்கன்னு சொல்ல போகிறாங்க. எக்கனாமிக்கல், சோஷியல், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும் போது அவங்களெல்லாம் நீங்கள் பிரித்து ஒரு கமா போட்டு காட்டுவீங்க. ஸோ ஒரு விஷயத்தை பற்றியே நீங்கள் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தரீங்க, நிறைய லிஸ்ட் தரீங்கன்னா அதுதான் வந்து அவங்க நம்ம கோலன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்.
போகிறோம். ஓகே, ஸோ வி ஆல்சோ யூஸ் கோலன்ஸ் டு இண்டிகேட் அ சப்டைட்டில் ஆர் டு இண்டிகேட் அ சப்டைட்டில் ஆர் அ சப் டிவிஷன் ஆஃப் த டாபிக். ஸோ அப்படின்னு என்ன அதுவுமே நம்ம பண்ணுவோம்ல, நம்ம நிறைய இந்த புக்ஸ் பேரில் அங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம நிறைய எக்கனாமிக்ஸ்லேயே நிறைய பொதுவாக நிறைய புக்ஸ்லேயே வந்து இப்போ இந்தியா அ கண்ட்ரி ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, இந்தியா கண்ட்ரி ஆஃப் திஸ் இன் திஸ், மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் இன் திஸ். ஸோ ஒரே இது அவங்க பார்ட்டாக அதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ இந்தியான்றது எவ்வளவோ இருக்குது, நான் அதை இது பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு ஒரு எம்ஃபசைஸ் பண்ணி காட்டும் போது அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஒரு கோலன் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு சப்டைட்டில் ஆர் டு இண்டிகேட் அ சப்டிவிஷன். அந்த மாதிரி இடத்துலலாம் கூட நமக்கு இங்கே நமக்கு கோலன் வருது. செமி கோலன் கிடையாதுங்க, கோலன். ஓகே, செமி கோலன் வேறு, அவங்க வந்து பிரித்து விடுவாங்க சென்டென்ஸை. ஓகே, இவங்க பிரிக்கலாம் மாட்டாங்க, அதுலேயே ஒரு சப் பார்ட்டாக ஒரு சப் யூனிட்டாக சொல்கிறது தான் வந்து இவங்களோட வேலை. ஓகே ஓகே, ஸோ லைஃப் இன் ப்ராவின்ஸ் அ பர்சனல் வியூ. ஸோ இங்கே தான் நமக்கு இந்த கோலன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வி ஆஃபன் யூஸ் கோலன்ஸ் டு இன்ட்ரடியூஸ் டிரெக்ட் ஸ்பீச். ஸோ தென் he said I really cannot help you in any way. ஸோ நம்ம இங்கே வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸில் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸை நம்ம பார்ப்போம்ல. he said this, he said this, Kamal said this, Rajni said this அப்படின் போது கமல் இந்த ஒரு கோலன் போட்டுட்டு அவங்க அதை சொல்லுவாங்க. ஸோ we commonly use a colon between sentences, between first sentence and second sentence, when the second sentence explains or justifies the first sentence. Again நம்ம சொன்னால இது ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னா, so try to keep your flat clean and tidy, it will sell more easily. ஸோ அங்கே வந்து நீங்கள் கமாவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே கமாவும் போடலாம், பட் நீங்கள் வந்து அந்த ஒன்று பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க, அதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரீங்க அப்படின்னும் போது அங்கே நீங்கள் வந்து ஒரு கோலன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, பட் கமா யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் செமிகோலன்ஸ். செமிகோலன்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? we use semicolons instead of full stops to separate two main clauses. நான் சொன்னேன்ல, ரெண்டு பேரையும் தனியாக பிரித்து விடுறீங்க அப்படின்னா அங்கே தான் நமக்கு செமிகோலன் வருது. இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்க பார்ட்டு லிஸ்ட் எல்லாம் கிடையாது, இவங்க வேற அவங்க வேற, தனித்தனியாக நீங்கள் ஏதோ பேச வரீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் செமிகோலன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. கோலன் கீழே ஒரு டாட் கீழே ஒரு கமா இருக்குது. ஓகே, ஸோ we use two semicolons to separate two clauses. So in such cases the clauses are related in meaning but they are separated grammatically. So நீங்க ரெண்டுமே ஆப்போசிட்ஸா அப்படிலாம் பேசல, நீங்க வந்து ஒரு விஷயம் பற்றி தான் பேசுங்க, பட் தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இட். ஓகே, இப்போ கோலன்னா என்ன, தட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். நீங்கள் ஒரு புக் பற்றி பேசுனீங்க, அதோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஒரு ஆர்கானிசம் பற்றி பேசுகிறீங்க, அதோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அப்படின்னா அது வந்து கோலன். பட் நீங்கள் ஒரே விஷயம் பற்றி பேசுகிறீங்க, பட் டிஃப்ரெண்ட் டென்சஸில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் டோன்ஸில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னும் போது அங்கே நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். அவங்க மீனிங்கோட ரிலேட்டட் தான், பட் கிராமட்டிக்கலி அவங்க செப்பரேட்டட். ஓகே, அவங்க இவங்களோட பார்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்பானிஷ் இஸ் spoken throughout South America. In Brazil the main language is Portuguese. So இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. இவங்க அவங்க லிஸ்டா? இல்லை. இவங்க அவங்க பார்ட்டா? இல்லை. ஸோ ஆனால் இவங்க எல்லாமே லாங்குவேஜ் பற்றி தான் பேசுகிறீங்க. இந்த ஊரில் எது பேசுகிறீங்க, அந்த ஊரில் அதை பேசுகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இங்கே வந்து கமாவும் போடலாம், பட் ஆனால் நீங்கள் செமிகோலன் போட்டு அதான் வந்து கரெக்டான ஒரு பங்க்சுவேஷன். ஓகே, ஸோ செமிகோலன்ஸ் ஆர் நாட் காமன்லி யூஸ் இன் கண்டெம்பரரி இங்கிலீஷ். ஸோ ஃபுல் ஸ்டாப்ஸ் அண்ட் கமாஸ் ஆர் மோர் காமன். நான் சொன்னேன் இல்லை, ஸோ இதனால இதுதான் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இவங்கள வந்து நீங்கள் கமாஸே வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போஸ்ட்ரோஃபீஸ். ஓகே, கொட்டேஷன் மார்க்ஸ் ஆர் அப்போஸ்ட்ரோஃபீஸ். ஸோ எங்கே சிங்கிள் கொட்டேஷன் போடணும், எங்கே டபுள் கொட்டேஷன் போடணும் நம்ம நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. எல்லா இடத்துலையும் டபுள் போடுறாங்க, எல்லா இடத்துலையும் சிங்கிள் போடுறாங்க, பட் தேர் ஆர் ரூல்ஸ் ஃபார் இட். ஓகே, ஸோ கொட்டேஷன் மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜர்லி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, ஒருத்தரை நீங்கள் அப்படியே கோட் பண்ணுறீங்க, அதனால தான் அது பேரே கொட்டேஷன் மார்க். யூஆர் கோட்டிங் சம்படி அப்படியே அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் கொட்டேஷன் மார்க் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ we enclose what is said within a pair of single or double quotation marks. இப்போ டிரெக்ட் ஸ்பீச் அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து கொட்டேஷன் மார்க் தானே போடுறீங்க, நீங்கள் டபுள் கொட்டேஷன் போடுறீங்க. ஓகே, ஸோ ஷி செட் வே கேன் வி ஃபைண்ட் அ நைஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட். பட் இங்கே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் ஆர் டபுள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சிங்கிள் நிறைய பேர் காமனாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலி எல்லாருமே டபுள் தான் யூஸ் பண்ணணும். வென் யூ டிரெக்ட்லி கோட்டிங் சம்படி நீங்கள் டபுள் கொட்டேஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த பொசஷன் ஓனர்ஷிப் அதுக்கு தான் நீங்கள் வந்து சிங்கிள் கொட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வீ கேன் புட் த ரிப்போர்ட்டிங் கிளாஸஸ். இந்த மாதிரி
ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தான் நீங்கள் இவங்கள யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸசைசஸ் அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சிலது இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம கிராமர் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம vocabulary நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்க்கு தேங்க்யூ.